ஒரு தொழில் துவங்குறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாருமே தொழில் துவங்குற எல்லாருமே ஒரு தவறுகள் செய்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில வெற்றி பெற்றிருப்பாங்க. பொதுவாகவே அவங்க தொழில் செய்கிறவங்க செய்கிற தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தவறுகள் வந்து அவாய்ட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அது ஒரு நல்ல தொடக்கமாக அமையும். முதல் விஷயம், நல்ல திட்டமிடல் இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்குறது. எந்த ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட தொழில் திட்டத்தை பற்றி கவனமாக சிந்திக்கணும். உங்களோட இலக்குகள் என்ன? தொழிலில் உங்களோட இலக்குகள் என்ன? உங்களுடைய தொழிலுக்கான சந்தை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது? உங்களுக்கான போட்டியாளர்கள் யார் யார்? இந்த தொழிலை செய்கிறதுனால எந்தெந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும்? இதுக்கெல்லாம் பதில் இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்குறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். 2வது, நல்ல ஆராய்ச்சி இல்லாமல், ஒரு நல்ல புரிதல் இல்லாமல் தொழிலை ஆரம்பிக்கிறது. ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி அது உங்கள் தொழிலோட திட்டத்தை பற்றி தெளிவாக சிந்திக்கணும். ஒரு உங்களோட வாடிக்கையாளர்கள் யார்? அந்த தொழில் ஆராய்ச்சியில் உங்களோட வாடிக்கையாளர்கள் யார்? அவங்க என்ன தேடுறாங்க? அவங்களுக்கான தேவைகள் என்னென்ன இருக்குது? வாடிக்கையாளர்களுக்குடைய தேவைகள் என்ன இருக்குது? அந்த தொழிலை செய்துக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட அந்த வாடிக்கையாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறாங்க? அதற்கு உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குதா? என்ற போன்ற பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கக்கூடாது. 3வது, உங்களோட டேலண்ட், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி உங்களை நீங்களே மிகைப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது. அதாவது உங்களோட திறன்கள் அல்லது உங்களுக்கு அனுபவம் நீங்கள் அதுக்கு உண்மையானவராக இருக்கலாம். ஆனால் அந்த திறன்கள் போதுமானதா? அந்த அனுபவம் போதுமானதா? அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தீவிரமாக சிந்திக்கணும். அந்த தொழிலை நடத்துவதற்கு போதுமான திறன்களை நம்ம பெற்றிருக்கோமா அப்படிங்கிற தன்னைத்தானே ஒரு சுய மதிப்பீடு செய்து கொள்வது ஒரு தொழிலோட வெற்றிக்கு மிக முக்கியமான விஷயம். அது உங்களுடைய போட்டியாளர்களை பற்றி சிந்திக்காமல் அவங்கள புறக்கணிச்சிட்டு போகிறது. அதாவது உங்களோட போட்டியாளர்கள், உங்களுக்கு அந்த தொழிலில் உங்களோட போட்டியாளர்கள் யார் யாருங்கிறது தெரியணும். அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரியான தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் அவங்க ஒரு மிகச்சிறந்த போட்டியாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற போட்டியாளர்களை குறித்த மிக தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அது இல்லாமல் அவங்க தொழில்களை, அந்த போட்டியாளர்களுடைய தோல்விகள், வெற்றிகள், எதனால் வெற்றி பெற்றாங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா எதனால் தோல்வி அடைஞ்சிருக்காங்க போன்ற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அவங்க சந்தித்த அதே இடர்களை நீங்களும் சந்திக்க வேண்டியதை ஒரு சூழலுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். அதனால் உங்களோட போட்டியாளர்களை பற்றின புரிதல் உங்களுக்கு மிக மிக அவசியம். அதாவது 5வது பாயிண்ட், உங்களோட வாடிக்கையாளர்களை பற்றின கவலைப்படாமல் இருக்கிறது. முதல்ல உங்களை வாடிக்கையாளர்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களோட தேவைகள் புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட தேவைகள் என்னென்ன, ஆல்ரெடி சப்ளையர் இருக்கிறாங்க, அந்த அவங்களோட தேவைகளுக்கு சப்ளையர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போன்ற புரிதல்கள், வாடிக்கையாளர்களை பற்றின புரிதல்கள் மிக மிக முக்கியம். 6வது, செலவுகளை குறைச்சிக்கிறது. உங்கள் தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது. உங்களோட ப்ராடக்ட் அல்லது உங்களோட சர்வீஸ் இதோட குவாலிட்டியை, தரத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவது, அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுகளை செய்வதற்கும் நீங்கள் தயங்கக்கூடாது. அந்த சமயத்தில் உங்களுடைய செலவுகளை எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறீங்க, எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுறீங்க, செலவுகள் ரொம்ப முக்கியம். 7வது, உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறது. உங்களுடைய நேரத்தை திறம்பட செயல்படுத்த வேண்டும். ஒரு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அவற்றை அடைவதற்கு தேவையான நடவடிக்கை, எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. உங்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கணும். இதெல்லாம் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு தொழிலுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். 8வது, எதையும் செயல்படாமல் இருக்கிறது. ஒரு தொழில் தொடங்குறது, நடத்துறது அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். தொழில் ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் அதில் தொழிலில் எந்த வகையான முதலீடோ இல்லாட்டி செயல்பாடோ இல்லாட்டி உங்களோட எஃபர்ட்டும் போடாமல் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. ஒரு தொழிலை ஆரம்பித்தவுடன் நெவர் எண்டிங் ப்ராசஸாக தினசரி அதற்கான தொழிலுக்கான வேலைகள் தொடர்ந்து செய்துட்டு இருக்க மட்டுமே ஒரு தொழிலில் வெற்றி பெற முடியும். 9வது, மிக மிக சகஜமான ஒரு விஷயம், எந்த ஒரு விதிக்காமல் ஒரு வெற்றியை பெற்ற தொழில் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் தோல்விகள் எப்பொழுதும் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். தோல்விகளை எதிர்நோக்கி நீங்கள் தொழிலை நடத்த வேண்டும்.
தோல்வி அடைந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரியான புரிதலோடு மட்டுமே நீங்கள் தொழிலை நடத்துகிற மாதிரி இருக்கணும். அதனால் வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக அந்த முயற்சியை கைவிட்டுட்டு அடுத்த முயற்சிக்கு போகிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். நீங்கள் வெற்றி பெற்றாலும் ஏன் வெற்றி பெற்றீர்கள் என்று அனலைஸ் செய்ய வேண்டும். தோல்வியுற்றால் ஏன் தோல்வியுற்றீர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தோல்விக்கான காரணங்களை சிந்திக்கணும். அதை மறுபடியும் நிவர்த்தி செய்து இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். அதனால் தோல்விகளை கண்டு பயப்படாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவது அப்படிங்கிறது ஒரு தொழிலோட வெற்றிக்கு மிக மிக முக்கியமான விஷயம். 10வது மிக முக்கியமான பாயிண்ட்டு, உங்களோட இலக்குகளை மறந்துடுறது. தொழிலை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குன்னு ஒரு தெளிவான சிந்தனையோட, ஒரு தெளிவான புரிதலோட ஒரு இலக்குகளை நிர்ணயிச்சுட்டு நீங்கள் தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு ப்ராசஸ் போக போக தொழிலில் கொஞ்ச நாள் நடக்க நீங்கள் அந்த இலக்குகளை மாற்றி முயற்சி செய்ய தொடங்கியிருப்பீங்க. அந்த உங்களோட இலக்கு எப்படிப்பட்ட இலக்காக இருக்கணும்னா, அடையக்கூடிய இலக்காக இருக்க வேண்டும். ஒரு அதிகபட்ச இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்வதும், உங்கள் முயற்சிக்கு குறைவான ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்வதுங்கிறதும். அதனால் உங்களுக்கு இலக்குகள் அடையக்கூடியதாக இருக்கணும். அந்த இலக்குகளை எப்போதும் நினைவில் வைத்துட்டு அதை நோக்கி மட்டுமே நீங்கள் பயணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற எல்லாருமே பொதுவாக செய்யக்கூடிய தவறுகள். இந்த தவறுகளை தவிர்த்தால் மட்டுமே எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி பெற முடியும். நன்றி.